இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திருப்பேன். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமோ எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திருப்பேன். என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சத்துருகளை துரத்தி வெற்றி தந்தீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் சடாயின் தெய்வமே, என் ரோகியின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு இல்லைன்னு துக்கப்பட்டாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. முதல்ல இயேசுவை தேடுறாங்க, ரெண்டாவது இயேசுக்காக சோத்ரம். முதல்ல இல்ல, இயேசுவை கனப்படுத்துறாங்க, ரெண்டாவது இயேசுவை தேடுறாங்க, மூணாவது இயேசுவுக்கு பிரயாசப்படுறாங்க, நாலாவது இயேசு பத்தி சொல்றாங்க. சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. இயேசுவை கனப்படுத்தணும். உயிர்த்த இந்த இயேசுவை கனப்படுத்துங்க. உயிர்த்த இந்த இயேசுவை தேடுங்க. உயிர்த்த இந்த இயேசுவை பிரயாசப்படுங்க. உயிர்த்த இந்த இயேசுவை சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. எங்க போனாலும் சொல்லுங்க. அவன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரு அவங்க முன்னால நின்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்ப நம்ம முன்னால அவர் நிக்கணும்னா முதல்ல அவரை நம்ம கனப்படுத்தணும், ரெண்டாவது அவரை தேடணும், மூணாவது பிரயாசப்படணும். என்ன படணும்? நீங்க வேணா இயேசுவை பிரயாசப்பட்டு பாருங்க. உங்களுக்கு யாருன்றதை இந்த மாலைக்குள்ள உங்க வீட்டுல வந்து அவர் பேசுவாரு. அவர் பேசுற தேவன். ஆமென் சொல்லுங்க. நீ ஒன்ன தீர்மானமா எடுத்து போய் பாரு. இப்ப நான் சொல்றதை நீ நம்பிப்போ. இயேசுவை எங்க வீட்டுல நீ போனவனே பேசணும். பாஸ்டர் சொல்றாருன்னு சொல்லி பாரு.
அவர் பேசுறவரு. ஆமென் சொல்லுங்க. அவர் முதல்ல அவரை கனப்படுத்தணும், ரெண்டாவது அவரை தேடணும், மூணாவது பிரயாசப்படணும், நாலாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதும் அவரை பத்தி சொல்லணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும்? இப்ப நீங்க 2 பேர் இங்க 3 பேர் அப்படி இந்த மாதிரி கூடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப வெளியே போகும்போது அவரை பத்தியே என்ன பண்ணும்? பேசணும். அவரை பத்தியே பேசும்போது தான் அவருடைய உயிர் தேர்ந்த வல்லமை உனக்கு தெரியும். ஆமென். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 24 அதுல சொல்லப்பட்டிருக்குது. 1 வாரத்தில் முதல் நாள்ல அதிகாலையில தங்கள் ஆயத்தம் பண்ணின, வாசிங்க, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வஸ்திரங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். ஆமென். பாருங்க, ஒரு தைலத்தை எப்பவும் உடைச்சி ஊத்துவாங்க. இப்ப அதை தான் நம்ம என்ன பண்றோம்? சில சென்ட் என்ன பண்றோம்? சாவுல யாருன்னா இறந்துட்டா பாருங்க, நிறைய சென்ட் பாட்டில் இருக்கும். நிறைய அந்த அவங்க மேல பன்னீர் தெளிப்போம், சென்ட் கூட தெளிக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்களாம் வந்து நிறைய பெரிய பெரிய சென்ட்டை தூக்கின்னு போய் மேலே தெளிப்பாங்க. ஏன்னா அந்த மரணத்துக்கு ஏற்ற காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு வராது இருக்க. இப்போ இயேசுக்கும் விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சு ஊத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல இயேசுவை இதை சொல்றாரு. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க, பார்த்தவங்க வாசிங்க. ஆமே, என்ன பண்ண? என் தைலத்தை பூசி முந்தி கொண்டா. அப்போ இயேசுவை நம்ம என்ன பண்ணோம்? கனம் பண்ணணும். ஆமே. என்ன சொல்லுது அதுல வந்து? திருப்பி வாசிங்க. 4 சொல்லுது, அப்போது சிலர் தங்களுக்குள்ள வசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்போது வீணா செலவு செய்யறாங்களே. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணா வீணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கர்த்தருக்குன்னு செலவு பண்ணா வீணுன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கும் பீச்சுக்கு போய் செலவு பண்ணா சந்தோஷம், சினிமா தியேட்டருக்கு போய் செலவு பண்ணா சந்தோஷம், ஒயின் ஷாப்புக்கு போய் போது ஒரு 2 பேரோட சேர்ந்து குடிச்சா செலவு பண்ண சந்தோஷம். ஆனா தேவனுக்குன்னு கனப்படுத்துற காரியத்துல சந்தோஷம் வராது, வீணா போகுது. என்ன போகுது சொல்லுங்களேன்? நான் சொல்லுவேன், நீங்க இயேசுக்காக எது எது செய்றீங்களோ அது வீணா போவாது. நீ பீச்சுக்கு போறது எழுத முடியாது, நீ சினிமா போறது அங்க எழுத முடியாது. ஆனா நீ இப்ப உட்காந்துக்கிற பத்தியா, இது பரலோகம் எழுதினுக்குது, பரலோகம் பார்த்துனுக்குது. இயேசுக்காக நீ எந்த காரியத்தை செய்தாலும் கனப்படுத்தினாலும் அது வீணா போவாது. என்ன போவாது? ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்டது பாரு, அந்த வசனம் சொல்லுது, அப்போது சிலர் தங்களுக்குள் வசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்போ இது வீணா செலவு பண்ணுகிறாங்களே, இதை 300 பணத்துக்கு வித்து ஆமே இப்படி சொல்லும் போதுதான் இயேசு சொல்றாரு. அதை வாசிங்க. ஏழு தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போது உங்களிடத்தில் இரேன். நான் அடக்கம் பண்றதுக்கு முன்பாக ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம உண்மையா இன்னைக்கு உங்க தலையில நாங்க தைலம் பூச போறோம். என்ன பூச போறோம்? ஆமா. அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது, யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சு அவருடைய பாதத்துல பூசினாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த வீடு முழுவதும் அந்த தைலத்துல நிரப்பப்பட்டு இருந்தது எழுதப்பட்டிருக்குது. ஆமே. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றேன்னா, அவர் எப்படி நிற்பாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு, எப்படி விடுதலை தருவாருன்றதுக்கு முதல் காரியம்
நீங்க அவரை கனப்படுத்தணும். என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். ஆமா, கனப்படுத்தணும். கர்த்தருடைய காரியத்துல கனப்படுத்தணும். வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு செய்யற காரியத்துல உண்மையா இருப்பீங்களோ அவர் அதே போல உங்களுக்கு செய்யறதுல உண்மையா இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த இடத்துல விலையேற பெற்ற தைலத்தை உடைச்சு ஊத்தும் போது அங்க ஒரு திருட்டு பையன் வந்து ஏன் இதை செய்யறீங்கன்னு வசனம் மாட்டேறான். லூக்கா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 12:3. அப்போது மரியாள் விலையேற பெற்ற தைலத்தை ஒரு ஆத்தல் கொண்டு வந்து ஆமே அப்படி எழுதப்பட்டிருக்குது. ஆனா அந்த வீடு முழுவதும் அந்த பரிமள தைலத்தினால நிறைந்ததான். இப்ப நீங்க எதை செய்றீங்களோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. அவர் இங்கே இல்ல, அவர் உயிர்த்த இந்த அவன் சொல்லுமா அவரு பாருங்க. அந்த 12:5 சொல்லுது, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வித்து தரித்திரர்களுக்கு விடாம போனது என்ன அப்படி சொல்றான். இயேசு சொல்றாரு, அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினால் பணப்பைய வைத்துக் கொண்டு அதுல போட. இப்ப பாருங்க, பணம் இல்லாததுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார்கிட்ட பணம் இல்லை கையை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பணம் நிறைய இருந்ததுனாவே கொடுக்க மனசு வராது. ஒரு 10 லட்சம் இருந்தா பரவாயில்ல, அதே ஒரு 1 கோடியா மாட்டா அந்த ஆத்துமா கையில அந்த பணம் வெளியே வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க பாருங்க, பணம் அப்ப என்னன்னா நம்ம உண்மையாவே ஜீசஸை கனப்படுத்துறதுல, ஆமென் சொல்லுங்களா, நல்ல கேளுங்க, கனப்படுத்துறதுல முந்தி கொள்ளணும். என்ன பண்ணணும்? நீங்க கனப்படுத்துற எந்த அளவுக்கு நீங்க கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் ரொம்ப துக்கப்படுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள்? இயேசு உயிரோட எழுந்த நாள். அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க தசன பாவம் கர்த்தர் கொடுக்கறதுல பெரிய கனப்படுத்துறது இல்லை. உண்மை தாங்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய சகோதரிகள் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். ஒரு சாப்பாடு செய்தா கூட ஒரே குடும்பம் 100-200 பேருக்கு சாப்பாடு செய்துன்னு வந்து இறக்குவாங்களாம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சபையில வந்து கனப்படுத்துறவங்களே கஷ்டம்தான். கனனாவே தெரியல. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயத்தை இருந்து சொல்லுங்க. என்ன தெரியல? கனம் தெரியல. உண்மையாவே பாருங்க, தெய்வம் அறியாத தெய்வம். இன்னைக்கு நிறைய கடவுளை அறியாத, கடவுளே இல்லாத தெய்வத்துக்கு இந்த நாளை அது மாதிரி தெய்வத்தெல்லாம் சிறப்பா கொண்டாடுறாங்க, சிறப்பா கனப்படுத்துறாங்க. ஆனா உயிரோட நமக்காக மரித்து நமக்காக உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா உங்க ஒவ்வொரு வீட்டாண்டையும் ஒரு நல்ல பிரியாணி பண்ணி உங்க வீட்டுல மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்களாம் நல்லா தூங்கிட்டு சாயந்தரமா அந்த பிரியாணிய வீட்டுல நல்லா தீச்சு, ஆமென் சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாள் அந்த பிரியாணிய தீச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலன்னு ஆகும்போது கொஞ்சம் நொந்து நூலாகும் போது எதிர் வீட்டால பார்த்து, அக்கா நேத்து பிரியாணி பண்ணோம், நீங்க உங்க வீட்டாண்ட இல்ல, உங்களை தேடணும், இப்ப கொஞ்சம் எடுத்துன்னு வர அக்கா, சாப்பிடுறீங்களா? எடுத்துன்னு வாமா. அங்க அக்காக்கு கொடுத்த உடனே வயிற்ற கலக்குது. பண்ணாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க,
அவங்களுக்கு அது பத்தல. அது இல்ல, இயேசு உயிர் உள்ள தெய்வன்றதை தெரியணும்னா உன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கு அவர் யாருன்றது காட்டப்படணும். எப்படி காட்டப்படும்? பைபிள் சொல்லுது, உங்ககிட்ட 2 அங்கி இருந்தா ஒரு அங்கி ஒருத்தர் கூடன்னு எழுதப்பட்டிருக்குது. ரல்லியா சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கனப்படுத்தணும். நான் டக்குன்னு சொல்றேன், நம்ம கனப்படுத்தினா தான் அவர் நிற்பாரு. நிக்கிறது நான் அப்புறம் சொல்றேன், நிக்கிறது விடுதலை ஆகுது பட்டுன்னு. ரெண்டாவது பாருங்க, தேடணும். பட்டுன்னு பார்ப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 24 சோத்திரம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 21 வாரத்தில் முதல் நாளிலே காலையில அதிகமே இருட்டோட மகதோனா மரியாளும் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லை அடைத்திருந்தத. ஆமா, பெரிய கல் இருந்துதான். இப்போ உங்க வயிற்றுல கூட ஒரு கல் இருக்கலாம், உங்க ஆட்டுல கூட ஒரு கல் இருக்கலாம். கொழுப்புன்ற கல்லு வாழ்வை என்ன பண்ணலாம்? அடைச்சுன்னு இருக்கலாம். நீ கத்தர் அந்த கல்லை புரட்டணுமா? புரட்டுவாரு. ஆனா நீ எப்படி தேவனை தேடுறியோ அதை வைத்துதான் அவர் கல்லை புரட்டுவாரு. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, காலையில இருட்டோட எழுதப்பட்டிருக்குது. நீங்க யாத்திராகம் 34:2 வாசிச்சு பாருங்க. 34:2-34. வெடிகாலத்துல நீ ஆயத்தமாய் சீனா மலையில ஏறி அங்க மலையில உச்சியில காலமே என் சமூகத்துல வந்து நில்லுன்னாரு. இங்க பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல தூதனே வந்து கேக்குறாரு 12. அங்க சொல்லப்பட்டிருக்குது 11. மரியாள் கல்லறை அருகில வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில அவள் குனிந்து கல்லறையை பார்த்தால் இயேசு சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல வெள்ளங்கி தரித்திருந்த 2 தூதர்கள் தலைமொட்டில ஒரு உட்கார்ந்து இருக்கிறத கண்டா. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல இயேசுவே கேக்குறாரு, ஏமா யாரை தேடி நீங்க வந்துக்கிறீங்கன்றாரு. அப்ப பாருங்க, இயேசு இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஒரு பக்கம் அவங்கள ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அந்த மத்திய சுவிசேஷம் 28 பார்த்தா, ஏமா சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுறீங்க, அவர் இங்க இல்லைன்றாங்க. ஆமே. ஆனா பாருங்க, அந்த தேடும் போது பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 24 பாருங்க. 24 ஃபர்ஸ்ட் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 1 வாசிங்க. இல்ல 2. கல்லறை அடைத்திருந்து கல்லு அடைக்கப்பட்டிருந்தது. கல்லறையில ஒரு கல்ல அடிச்சிருந்தாங்க. மார்க் வாசிங்க. மார்க் 11 வாசிங்க. 16ஆம் அதிகாரத்துல 4. அந்த கல்லு மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறி பார்க்கும் போது அது தள்ளப்பட்டு இருக்கிறத கண்டாங்க. ஆனா மத்திய சுவிசேஷம் பாருங்க 28. அதை பாருங்க, பெரிய கல்லு. உங்க மேல கூட ஒரு பெரிய கல் இருக்கலாம். 28:1. வெடிகாலத்தில மகதோனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்த போது அப்போது மிகவும் ஆமே. கல்ல என்ன பண்ணாரு? புரட்டி. உனக்கு விரோதமாக கல்ல கத்த தள்ளுவாரு. ஆனா அது மேல உட்கார்ந்தாருன்னு. நான் சொல்றது என்னன்னா, நீ எந்த அளவுக்கு தேடுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்குள்ள இருக்கிற கஷ்டம், உனக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் கத்த தள்ளுவாரு. தள்ளு, கொஞ்சம் சர்ச்சு உள்ள போனோம், தள்ளுறா அப்படின்னு. அது போல உனக்கு விரோதமா நீ தேவனையே தேடக்கூடாதபடி எத்தனையோ கல்லு, பெரிய கல்லு அது வைக்கப்பட்டு இருக்கும். ஆனா நீ அதிகாலையில தேடிப்பாரு,
அந்த கல்லை அவர் தள்ளுவாரு. உன் பிரச்சனையை அவர் தள்ளுவாரு. உன் கஷ்டத்தை அவர் தள்ளுவாரு. உன் கடத்தை அவர் தள்ளுவாரு. உன் குடும்பத்துல நிம்மதியை கெடுக்கிற காரியத்தை தள்ளுவாரு. அப்பனா நான் ஃபர்ஸ்ட் அவரை கனப்படுத்தணும், உயிர் தேய்ந்த ரட்சகரை. ரெண்டாவது அவரை தேடும் போது நம்ம நேரத்துக்கு ஏற்ற போல தேடினா அவர் வரமாட்டார். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. அப்ப பாருங்க, நம்ம அவர் நேரத்துல தான் நிக்கணும் கண்டி, நம்ம நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, உண்மையாவே இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நீங்க என்னதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் ஆமென் சொல்லுங்களா, நம்ம சபையில தான் நிறைய மக்கள் வந்து நேரத்தை வீட்லயே கொடுத்துட்டு வந்து நிக்கிறது. ஆமே, நீங்க வெளிய சர்ச்செல்லாம் போய் பாருங்க, எல்லா சபையிலும் போய் பாருங்க, உயிர்ந்து கட்டின்னு வந்து முழங்கால் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணுவாங்க. பாட்டு பாட மாட்டாங்க. மினிமம் நான் பார்த்துக்கிறேன், ஏசி சர்ச்சில் நான் வந்துக்கிறேன், கும்மிடிப்பூடில இருந்து வந்துக்கிறாங்க, கவரப்பேட்டில இருந்து வந்துக்கிறாங்க, செங்கல்பட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற பிரிக்கல் ரோட்ல இருக்கிறவங்களாம் பார்ப்பேன். எப்போ வராங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வருவாங்க. 9:30 மணிக்கு வந்து அந்த அம்மா அந்த அக்கா உட்காரும், அந்த அண்ணி உட்காரும், அந்த ஆண்டி உட்காரும். அப்புறம் நான் என்னன்னு கேட்பேன், ஏமா இவ்வளோ நேரம் போத்து ஏன் வந்தேன்னா, யார் கேட்குற பாஸ்டர், 6 நாள் வேலைக்கு போனோமா, ஸ்கூலுக்கு போனோமா, நான் 7 நாத்து தான் எங்களுக்கு லீவா, தூங்கின மாதிரி தூக்கம், அது 9:30 மணிக்கு தான் எழுப்புது. என்ன சரிதான், பரவாயில்ல, நீ அப்படியே இரு. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயத்தது ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இயேசு உயிருள்ள தெய்வன்றது உனக்கு எப்படி அவர் காட்டுவாரு? உனக்கு எப்படி காட்டுவாரு? கேளு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளு. அக்கா, ஆண்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கேளு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்களா, நான் கேட்க மாட்டீங்களா? கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. வெடிகாலையில் ஆண்டவரை தேடுறியா? நீ தேடினா ஓட மாட்டேன். அப்ப பாருங்க, நம்ம சொல்றது கேட்டுங்க. ஒரு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த கல் பெரிய கல். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு இடத்துல இங்க பார்த்தா அப்படி இல்லை, இதை யாரு வந்து நம்மளுக்காக புரட்டுவாங்கன்றாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல திருப்பி அதை பார்ப்போமா? 24 அங்க 2 இருக்குது. கல்லு அடைக்கப்பட்டது, கல்லு புரட்டப்பட்டு இருக்குது. கண்டு இருங்க, மத்திய சுவிசேஷம் நினைக்கிறேன். இது யார் வந்து நம்மளுக்காக தள்ளுவாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க. மத்திய சுவிசேஷம் கொஞ்சம் மார்க் 16 3 கல்லறை வாசலில கல்லு நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொண்டாங்க. அப்ப இந்த கடத்தை யாரால மாத்த முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் சொல்றாங்க, ஏங்க இந்த கடத்தை, உங்களுக்குள்ள வியாதி இருக்குதா, இதை எந்த டாக்டரால சுகப்படுத்த முடியும்? உங்க குடும்பத்துல நைட்ல சண்டை வருது, இதை யாரால சமாதானப்படுத்த முடியும்? ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவால முடியும். நீ தேடனா அந்த கல்லை அவரு புரட்டுவாரு. நீ தேடனா உனக்கு விரோதமாக கல்லை புரட்டுவாரு. அது மேல உட்கார்ந்து திருப்பி உனக்கு வர பிரச்சனைய வராதபடி தடுத்து நிறுத்துற வல்லமை, இயேசு கிறிஸ்து உயிர் தெய்ந்த வல்லமை உன் முன்னால வரும். அப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, கல்லை புரட்டுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேடினாங்க, இயேசு வந்து கேட்பாருன்னா பாத்துங்க, அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. நல்லா பாத்துங்க, தேடுறாங்க, தேடும் போது அழ வருது. ஃபர்ஸ்ட் அவங்க கனப்படுத்துறாங்க, ரெண்டாவது தேடும் போது பாருங்க இயேசு வந்து இது பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஆசை, ஏசப்பா என்ன தொடணும். ஆமே, அது மட்டும் இல்ல, அவர் நம்ம கூட நிக்கணும்னா, நின்று நம்மளுக்கு விடுதலை தரணும்னா, சோத்திரம், அவரை பத்தி சொல்லணும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில்
யாரு? அவர்களை நோக்கி பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுறீங்க. அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். நீங்க அவருடைய சீசர்களுக்கு போய் பேதுரு இடத்துல போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு போய் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? சொல்லுங்க. இந்த அம்மா 2 பேரும் ஒன்னா தான் ஜீசஸ் பார்த்து அந்த தைலத்தை உடைச்சு ஊத்திட்டு அவர் பேசுற சத்தத்தை கேட்டாங்க. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்ன பார்த்துட்டீங்களா? நான் உயிருள்ள தெய்வன்றது என்ன பார்த்துட்டீங்களா? இதை நீ பார்த்தது மட்டும் இல்ல, பார்க்காதவங்களுக்கு போய் சொல்லுன்றாரு. பாருங்க, இந்த பெண்கள் தான் நம்பாத, சந்தேகப்பட்டு அவிசுவாசமா இருந்த சீசர்களுக்கு இந்த பெண்கள் தான் இயேசு உயிர் தெழுந்ததையே காட்டினாங்களாம். நம்ம சர்ச்சில் அப்படிப்பட்ட பெண்களை கத்தர் எழுப்ப கூடாதா? ஒரு சொல்லுங்களேன். இது மாதிரி பெண்களை நம்ம சபைக்குள்ள கத்தர் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரணுமா? வாயத்தாருங்களா? என்ன வாயத்தாருக்க மாட்டீங்க? எப்ப இது மாதிரி பெண்கள் வர நம்ம சபைக்கு? வயசாயிட்டு வரமா? இது மாதிரி பெண்கள் எப்ப வரும்? 75 வயசுல பிள்ளைங்கலாம் விட்டுட்டு போடும் போது அங்க அப்ப கொஞ்சம் கை காலெல்லாம் பொல ஆகி அந்த மணி நேரத்துல, அப்பா ஏசப்பா உனக்கு நான் ஊழியம் செய்ய வந்துக்கிறேன். பலத்தெல்லாம் உலகத்துக்கு கொடுக்கறது, வயசான கால கை காலெல்லாம் அப்படின்னும் போது இயேசுக்கு ஊழியத்துக்கு வந்துக்கிறேன், வா வா அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பார்த்துங்க. இவங்க பணத்தையும் போட்டாங்க, கனப்படுத்தினாங்க. நல்லா பார்த்துங்க, சொன்னாங்க. நீங்க இந்த நாள்ல உங்க சொந்தக்காரர்கிட்ட சொல்லியிருப்பீங்களா? ஒருத்தர் கட்டினா உங்க இந்த நாள் இயேசு இந்த நாள்ல உயிர் தெழுந்தார்னு சொல்லியிருப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கடவுளுடைய காரியத்துல நம்ம பிரயாசப்பட மாட்டோம். நீ பிரயாசப்படுறியா? வாய் திறந்து கேளுங்க. நீங்க கத்த இந்த காரியத்தை இன்னைக்கு யாருக்கிட்ட ஒருத்தர் கிட்ட சொன்னீங்களான்னு கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஒருத்தர் கிட்ட சொன்னியா? சொல்லுங்களேன். ஒருத்தர் கிட்ட சொன்னீங்களா? முறைக்க கூடாது. நீங்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேளுங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? அப்ப பயம் இல்லை உங்களுக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துவாங்க. சொன்னீங்களான்னு வாங்க. நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? இந்த பக்கத்துல இருக்கிறத சொல்ல, இந்த பக்கத்துல இருக்கிறத சொல்ல வெக்கமாங்குது பாஸ்டர் எனக்கு. அப்படி இல்லை. பிரயாசப்படணும். கர்த்தருடைய காரியத்துல நீ பிரயாசப்படணும். முறைக்கிறீங்களா? உங்ககிட்ட பார்க்கறதுக்கு பயமாகுது. ஆமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இந்த இடம்லாம் காலியாகுது. அப்ப பிரயாசப்பட்டதுல வரவங்க, இப்ப யாரோ ஒரு லேடிங்க உட்கார்ந்தாங்க, அவங்க காணோம். வந்தாலும் சரியா உட்கார்றது இல்ல. அதே போல பாருங்க, புது ஆளுங்களையும் நம்ம என்ன பண்றது இல்ல. இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு இயேசு உங்களுக்காக உயிர் தெழுந்த நாள், இங்க உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உயிரை அந்த லேடிங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கனப்படுத்தினாங்க, ரெண்டாவது தேடினாங்க. நம்மள மாதிரி தேடல, அதிகாலையில தேடினாங்க. ஒரு சுடுகாட்டு உள்ள போய் தேடுறாங்கன்னா அப்ப சர்ச்சை எவ்வளவு முக்கியப்படுத்தின ஜனங்க. ஒரு சுடுகாட்டுல போய் அவ்வளவு நேரம் போய் காலையில உட்காருவாங்கன்னா, அதான் சொல்றேன், இஸ்ரேலா இருந்தா இது நேரம் இங்க ஜனம் இருந்தா இருக்காது, எல்லாம் அங்க போயிட்டு இருக்கோம் சுடுகாட்டுங்க. எல்லாம் போய் கேடல்கள் எல்லாம் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இங்க உட்கார்ந்து உயிர் தெழுந்தாரே அல்லேலூயான்னு இருக்கோம். அப்போ பிரயாசப்பட்டாங்க. அவங்க பிரயாசப்படும் போது நீங்க பாருங்க, லூக்கா 24, மார்க் 16, சோத்திரம், யோவான் சுவிசேஷம் 20-21, மத்திய சுவிசேஷம் 28, இதுல அவங்க கேட்ட சீசர்லாம் அவங்க சொன்ன வார்த்தைய வீணுன்னு சொன்னாங்க. நம்மள அவங்க இயேசு உயிரோட இருக்கிறாரு, கல்லறையில் அவர் பார்த்தா நாங்க இல்ல அப்படின்னா கூட
அந்த சீசர்கள் அத்தனை பேர் அந்த சகோதரிகளுடைய பேச்ச நம்பவே இல்லை. ஆனா இயேசு சொன்னாங்க பாத்தியா, பிரயாசப்பட்டாங்க பாத்தியா, அவங்க வார்த்தையை உறுதிப்படுத்த அவர் உயிர் உள்ளவரா போய் காமிச்சாரு. யோவான் சுவிசேஷம் 20:19 இருக்குது, அவங்க நடுவுல போய் இயேசு நின்னு என் கைய பாருங்க, என் விலாவை பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. யோவான் சுவிசேஷம் 21:27-26 எழுதப்பட்டிருக்குது. அதை ஒருத்தன் தோமா மட்டும் தான் பார்க்கல. அவன் சொல்றான், நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஏமா நீ பார்த்தன்றல, நீ பார்த்தன்றல, அவர் விலாவை நான் தொடணும், அவர் கையை நான் தொடணும்ன்றான். இயேசு இந்த சகோதரிகள் பட்ட பிரயாசத்துக்கு பலனா இவங்க யார் யார் கடை போய் சொன்னாங்களோ அந்த இடத்துல அவங்க நடுவில் நின்று அவர் கையை காட்டினாரு, அவர் விலாவை காட்டினாரு. நீ கூட இயேசு பத்தி சொல்லி பாரு, அவர் உயிர் உள்ள தெய்வன்றத நீ நம்ப மாட்ட, ஆனா நீ சொல்ற இடத்துல அவர் அவங்கள நம்ப வைப்பாரு. தெரியுமா? அவர் உயிரோட இருக்கிறாரு, ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், பிரயாசப்படணும். நாலாவது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் பேசின்னு போறாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 24 அங்க சொல்லப்பட்டிருக்குது. 24ஆம் அதிகாரத்துல 12, 13, 14, 24, 14 அங்க மேல 13 அன்று தினம் அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு தூரம் ஒரு கிராமத்துக்கு, எம்மா ஒரு கிராமத்துக்கு, ஆமா இன்னைக்கு கூட ஒரு கிராமத்துக்கு போலான்னு பார்த்தோம். ஆமே. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு போறாங்க. இப்ப நம்ம வெளியே போனா என்ன பேசுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர்? நீ என்ன சிக்கன் குழம்பு வைக்கிறியா, நான் மட்டன் குழம்பு வைக்கிறேன். நீ என்ன கறியா, ஆமா நான் ஆட்டுக்கறி வாங்குவேன். நீ என்ன கறி, கோழி கறி வாங்குற. நேற்று பிரியாணி சாப்பிட்டுட்டேன், வயிற்று கலிக்குனுக்குது பாஸ்டர், இன்னைக்கு வெத்த சாப்பாடு சிக்கன் குழம்பு. போகும்போது இந்த குழம்பும் கறியும் மீனும் இதை சொல்லிக்கிட்டே அது போவோம். அங்கே எங்கள் வீட்டுக்காருக்கு உயிர் தெரிந்த வல்லமை வரும். அப்ப இவங்க என்ன பேசுறாங்க? இயேசு வந்து இவங்க நடுவுல நிக்கிறாரு. உன் நடுவுல இயேசு நிக்கணுமா? உயிரோட இருக்கிற இயேசு உங்க முன்னால தெரியணுமா? நீ பேசுற பேச்சு எப்ப பார்த்தாலும் என் புள்ள, என் பேர, என் சித்தி, என் நடுப்பேர, அவன் இவன், இது பார்த்தா மனுஷனுடைய காரியமே தான் மனுஷனுக்கு நிறைய காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். அப்போ அவர் எங்க உன் நடுவுல நிக்க முடியும்? அவரு பேசு, அவன் சொல்லுங்க. யார பேச? ஒரு பாட்டு கூட நான் பாடினேன் பாரு, இயேசுவை பேசு. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டது பாருங்க, இப்படி அவர்கள் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனாரு. உங்க கூட சேர்ந்து அவர் நடக்கணும்னா நீங்க 2 பேரா சர்ச்சு விட்டு வெளியே போகும்போது, நான் நேத்து எங்க வீட்டுக்காரர் மறைச்சாரு, அடிச்சாரு, திட்டினாரு. இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா என்ன பண்ணுவாங்க? இருந்தா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், ஆண்களா இருந்தா என் மனைவி ரொம்ப வாயாடி பொம்பளை, நேத்தெல்லாம் சண்டை போட்டான், அவ கத்தனா பாரு, அப்படி கத்தன. இப்ப பாரு, உயிர் தேய்ந்தாரு அல்லேலூயா பாரியா. வீட்டுக்காருக்கு கோபமா வரும், இந்த அம்மா பாடும், உயிரோட எழுந்த இயேசுவே. ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கிறியா பாரு. நைட்டெல்லாம் தகராது. அவன் வந்து ஐயோ குடிக்காரனா தான் குடிச்சே போயிடுவான், குடிக்க முடியல. அப்ப அது என்ன அர்த்தம்? நீ உன் வீட்டுல பேசுற பேச்சுல என்ன அது? எப்போ நேத்துல வருமானம் சமைச்ச, எங்க 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 யாருக்கிட்ட குத்த மரியாதை கட்டுறோம். நீ யாருக்கிட்ட குடிச்சிட்டு வந்துக்கிற? நைட்டெல்லாம் தகர, நைட்டெல்லாம் காப்புற. அவன் காயில வரும்போது எப்படி வருவான்? உயிரோட எழுந்த இயேசுவை இயேசுவன்னு சொல்லுவான். இங்க வந்து உட்காரும் போது நேரத்தெல்லாம் திட்டுச்சு, நேரத்தெல்லாம் பேசுச்சு. யாருன்னா ஒருத்தர் வந்து அதுக்குன்னு ஒருத்தர் கேட்குற ஆளா இருந்தா, போட்டு கொடுக்குற ஆளா இருந்தா அவங்க கூட உட்காந்து இவங்க பாடும் போது அவனுக்கு ஒரு கடுப்பு வந்துடும். என்ன பண்ணுவாரு? ஏமா பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதுக்கு சொரணே இல்லைப்பா, நீ வேற சும்மா இங்க வந்து பாடி இன்னைக்கு வீட்டில் வந்த பாருப்பா, கொஞ்சம் பாரு. அது வாயில சொல்லினா கூட அந்த இறுதி என்ன பண்ண? பாஸ்டர்
நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க பாஸ்டர், என் மனைவி மாறுற மாதிரி இல்லை. அப்ப எங்க அந்த இடத்துல உயிர் தெய்ந்த வல்லம் அந்த வீட்டுக்குள்ள வரேன்றியா? இப்ப போனோடனே சாப்பாடு இல்லைன்னா சண்டை வரும். அப்படி இல்ல பாருங்க, நீங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இயேசுவை பத்தி பேசுங்க. ஃப்ரெண்டா இருந்தா கூட வெளியே போகும்போது இந்த வசனம் நல்லா இருந்தது இல்ல, பைபிள்ல இப்படி எல்லாம் எழுதி இருக்குது இல்ல, பாஸ்டர் இதெல்லாம் நம்மளுக்கு விளக்குறாரு இல்ல, நம்ம இப்படி எல்லாம் இருந்தா இல்ல, அப்படி சொல்லி போய் பாரு, உன் முன்னால வந்துருவாரு. நீ இங்கதான் அல்லேலூயா, அது கூட வாய் வரல இல்ல, இங்க போன இங்க வந்த அங்க வந்த, வீடு போய் இறங்குறதுக்குள்ள ஊர்பட்ட கதையை பேசிட்டு அங்க போய் வீட்டுல நின்னா கடவுள் எங்க வருவாரு? நான் பாத்துக்கிறேன், நான் உலக தெய்வத்தை கும்பிட்டுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் ஜீசஸ் வந்து தெய்வமா நினைக்கல, வல்லக்கார தெய்வம், அமெரிக்கா தெய்வம். இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில வந்து அமெரிக்கா பணத்தெல்லாம் வாங்கின ஏமாத்துறாங்கன்னு சொன்னவன் தான் நானும். ஆமென் சொல்லுங்க. இந்த அந்நிய பாஷை ரபா பாபா ரபா ரிக்கா பாபாலா ரபா, எதுவும் ஹிந்தி பாஷையில பேசி தொல்லை கொடுக்கணும். ரபாலா ரிக்கா, அந்த பொம்பளைங்களை வாய் அடையணுவேன். அப்படி பேசுனால்தான் நானு. ஆனா என்கிட்ட அவர் உயிரோட இருக்கிறத நான் பார்த்தேன். அவர் சத்தத்தை என் காதுல கேட்டேன். அவர் கையை எத்தனை வாட்டி என்ன தொட்டுக்குது நான் சொல்ல முடியும். இப்ப நான் என் மனைவி கிட்ட பேசினாலும் எங்க அம்மா கிட்ட பேசினாலும் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா என் தங்கச்சிங்க எங்க குடும்பத்துல தான் நாங்க இயேசுவை பத்தி எங்க வீட்லயே துதிப்போம் நல்லா. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் நிறைய பாட்டு பாடுறேன், அப்பெல்லாம் நிறைய பாட்டு பாடுவேன். இப்போ எங்க வீட்டுல கூட பாரு, என் மனைவி நான் எதுல எங்க ஃபேமிலி இப்போ காலையில் நைட்டு நான் வந்து கொஞ்சம் இங்க வேலைகள்லாம் செய்துட்டு வீட்டில் போய் ஜபம் பண்ணும்போது டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படி உறங்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ கொஞ்ச நேரம் உறங்கு, நான் உன்னை கரெக்டாக ஒரு 2 மணிக்கு எழுப்புறேன், அந்த நேரத்தில் நீ ஜபத்தில் உட்காருனாங்க. 2 மணி வரைக்கும் அவங்க ஜபத்தில் இருந்தாங்க. 2 மணிக்கு அப்புறம் நான் ஜபத்தில் இருந்தேன். எது கூப்பிட்டாங்கன்னா ஜபம் பண்ண கூப்பிட்டாங்க. நீ கனவு மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமைக்குதா? கனவு எழுப்புறாரா? ஆமா. ஜபம் பண்ணியா இல்லையா? பைபிள் படிச்சா இல்லையா? கையில ஏந்து படிச்சியா? என்ன வசனம் கொடுத்தாரு கேக்குறாரா புருஷா? அது மாதிரி கேட்டா அந்த வீட்டுல அவர் உயிரோட இருக்கிறத காட்டுவாரு. இன்னைக்கு என்ன பிரியாணியா? கறியில வாங்கி வச்சுட்டியா? நேத்து பிரிட்ஜில் வச்சுட்டுங்க, காலையில போனோடனே உனக்கு தான் செய்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான். அப்போ இன்னைக்கு பாருங்க, ரோமன் சில மக்கள் வந்து சிலையை வச்சுதான் தெய்வத்தை வணங்குறாங்கன்னு பத்தியா? இன்னைக்கு சிலையே இல்லாதவங்க கூட பாரம்பரியத்து மூலியமா தான் இயேசுவை தேடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்களேன். பாரு, அவங்க ஒரு நடுவுல வராரு பாருங்க, அந்த சிலுவை அவங்க எப்படி சொல்றாங்க பாரு. லூக்கா 24:19 18. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவர் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளும் அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் என்னங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். தயவுசெய்து செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க. செல்போனுக்காக நான் ஜெபிப்பேன், உடஞ்சிடும். நீங்க வெளியே எத்தனை பாக்கெட்ல எத்தனை போவீங்க, அதுவே கீழே விழுந்து அப்படி பளிச்சுன்னு ஆயிடும். அப்ப நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன்? கனப்படுத்தினாங்க. 2வது தேடினாங்க. ஃபர்ஸ்ட் கனப்படுத்தினாங்க, 2வது தேடினாங்க. எப்படி தேடினாங்க? 3 நேரம் இல்ல பாருங்க. 40 நாள் பாஸ்டிங்ல மோசே இருக்கும்போது 40 நாள் இருந்தார். பாஸ்டிங் இல்ல, தேவ பிரசன்னத்துல இருந்தாரு. தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்காக இருந்தாரு. தேவனுடைய வழி நடத்துதலுக்காக இருந்தாரு. இருட்டோட அதிகாலையில தேவன் எங்க சொன்னாரோ அந்த மலையில போய் காலமே ஒரு சமூகத்துல நின்னாருன்னு. நம்ம கூட தேவனுடைய காரியத்துல எதுலயும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவன்ன்றதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுக்காதீங்க. உங்க வாலிப வயசு உங்க பலத்துல இப்ப நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப அதுக்கு மேலதான் கடவுள்னு நீங்க கூப்பிடலாம். இப்ப கூப்பிடலாம். வயசான காலத்துல ஆமென் சொல்லுங்க. யாரும் இல்லாத கவனிக்காத நேரத்துல
வேலைக்கு போகாத நேரத்துல அந்த நேரத்துல நீங்க அவரை எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அப்ப நீங்க பிஸி இல்ல, அப்ப உங்களை யாரை கேட்பாரு மேப்பாரு இல்ல, அப்ப நீங்க கூப்பிடுவீங்க. ஆனா உங்களை அவர் சட்டை பண்ணவும் மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இப்ப நான் எந்த பலத்தை நான் தரணும், அதுதான் என்னுடைய வயசான காலத்துல நான் பார்த்தேன். பாஸ்டர் சாம் சுந்தரம் 17 வயசுல தேவனை தேடினாரு. நான் பார்த்தேன் அவர் ஜபத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. முழங்கால் போட்டு அதிகாலையில் அப்படி ஜெபிப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கத்து கொடுத்தது ஜபம் தான். பாஸ்டர் சாம் சுந்தரையா கத்து கொடுத்தது எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். எப்போ? காலையில பண்ணு. காலையில எப்போ? மினிமம் ஒரு 4 இல்ல 5. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. ஏசிய சர்ச்சில் அவர் இருக்கிற வரைக்கும் 5 மணி ஜபத்துல அவர் வந்து உட்காருவாரு. நான் பாத்துக்கிறேன். பாஸ்டர் சாம் சுந்தரையா காலை ஜபத்துல வந்து உட்கார்ந்து நான் கண்ண மூடினா இருப்பேன். திடீர்னு பார்த்தா உட்கார்ந்து இருப்பாரு. சபைக்கு பிரயாசப்படுறீங்க. உன்னை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு உன் பிரயாசம் போதுன்னு போகுது. மற்றவங்களை நான் ரெடி பண்றது சொல்லு. நாலாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க சொன்ன முடிவு பாரு. என்ன பண்ணாங்க சொன்னாங்க. யார சொன்னாங்க? எங்க 3வது நாள் உயிரோட வருவன்னு சொன்னாருங்க. இறந்துட்டாருங்க. ஆமே துக்கத்தோட போய் இயேசுவை கேட்கிறாரு பாருங்க. அவங்கள போய் யாருன்னா கேட்பாங்களா? இயேசு நடுவில் போய் கேட்கிறாரு, ஏன் உங்க முகம் துக்கமாகுதுன்றாரு. அப்ப நீங்க துக்கத்தோட இருந்தா உங்க வீட்டுக்காரு கேட்கிறாரா இல்லையா? இயேசு உங்களை கேட்பாரு. உயிரோட இருக்கிற இயேசு உங்களை கேட்பாரு. ஆனா நீ அவரை பத்தி பேசிப்பாரு. நீ எல்லாமே உலகத்தை பத்தி பேசிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் ஜபம் பண்ணும் போது மட்டும் ஏசப்பா ஏசப்பா அதுக்கப்புறம் பார்த்தா இல்லாததெல்லாம் பேசினிருந்தா உன் பக்கத்துல அவர் நிக்க மாட்டாரு. அப்ப பாரு, அவங்க காட்ட போயிட்டு ஏன் துக்க முகமாகறீங்கன்னு கேக்குறாரு லூக்கா 24. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ என்னப்பா எங்க இருந்து வந்துக்கிற? திண்டிவனத்துல இருந்து வந்துக்கிறியா? அதான் தெரியல, நாங்க சென்னைப்பா. சென்னையில இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அற்புத அடையாளத்தை செய்துக்குன்னு. ஆனா அவர் அடிச்சு சிலுவையில தொங்க வச்சுட்டாங்க. ஆனா அவர் சொன்னார் 3வது நாள் உயிரோட வருவன்னு சொன்னாரு. எங்க கூட இருக்கிற ஒரு 2 பைத்தியக்காரி பொம்பளைங்க லேடிஸுங்க பைத்தியம் அதுங்க. அது கல்ற என்ன போய்க்குது வெடிக்காலம். இயேசு உயிரோட எழுந்துட்டாரு, உயிரோட எழுந்துட்டான்னு சொல்லுதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க இயேசு நடுவுல போய் ஆமென் சொல்லுங்க. யாரு நீங்க யார பத்தி பேசுறீங்கன்றாரு. நாங்க இயேசுவை பத்தி பேசுறேன்றாங்க. அவங்க கிட்ட பேசணும்னு பைபிள் சொல்லுது, அவங்க எலும்பெல்லாம் ஒரு அக்னிமயமான எலும்பாச்சான். அவங்க சரீரத்துல ஒரு அக்னி இறங்குச்சான், ஒரு அபிஷேகம் இறங்குச்சான். உங்க மேல ஒரு அக்னியை கர்த்தர் வைக்க கூடாதா? அவர் பேசும் போது நம்ம இருதயம் கோய்ந்து விட்டு எரியுதுன்றாங்க. உங்க மேல ஒரு அக்னி எரிய கூடாதா? உங்க மேல ஒரு வல்லமை எரிய கூடாதா? நான் முடிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்ல வாய் தாருங்க. அல்லேலூயா. உயிரோட இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அவரை கனப்படுத்தினாங்க. நீ தேடுறது உன் நேரத்துக்கு ஏத்த போல தேடாத. ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க. சின்ன வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இயேசு உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நீ தேடணும். அப்பதான் நீ எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்ட. யார் எந்த சொந்த பந்தக்காரங்க பாரம்பரியத்துல என் உன்னிய கலரி என்னை நிறுத்தி யாருன்னா கும்பிடுனா கூட நீ கும்பிடாத இருக்கணும்னா அவர் உங்ககிட்ட பேசணும். பேசுவாரா? யார தேடுங்க தேடுறீங்க? யார தேடுறீங்க? அதிகாரில யார தேடி நிக்கிறீங்க? தூக்கத்தை விட்டு தேடுறீங்களே, உங்க கிட்ட அவர் பேசணும். அது மட்டும் இல்ல, அவரை சொல்லணும். நீ சொல்லிப்பார். ஆமென் சொல்லுங்க. அந்த லேடிங்க அலைஞ்சாங்க. அந்த பைபிள் பார்த்தேன். அந்த சிஸ்டருங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, இயேசு நடுவுல போய் நிக்கிறாரு, இது ஒரு ஆவியா இருக்குமான்றாங்க. தொடுங்கன்றாரு. நான் மாம்சம் தொடுங்க, தொட்டு பாருங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கிருபை தரணும். ஃபர்ஸ்ட் அவரை கனப்படுத்துறவங்களா இருக்கணும். 2வது தேடுறது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க உங்க நேரத்துக்கு ஏத்த போல அங்க 4 மணிக்கு ஜபம்னா நீங்க 6 மணிக்கும் 7 மணிக்கும் தேடினா அவர் வரமாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அதே போல சர்ச்சைக்கு வரும்போது கூட உங்க மேல வல்லமை வரணும்னா, வரங்கள் வரணும்னா, உயிர் தெய்ந்த அபிஷேகம் வரணும்னா நீ தேடி வரணும்.
நீ அதுக்கு முன்ன வந்து முழங்கால் போடணும், போட்டு கத்தணும், கதறணும். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை, இன்னைக்கு உயிர் தேர்ந்த வல்லமை தேவை, இன்னைக்கு நான் வந்தவனுமா திரும்பி போக கூடாது. நீ எந்த அளவுக்கு அவரை தேடி வருவியோ அந்த அளவுக்கு அவர் உன் மேல அபிஷேகத்தை ஊத்த வல்லவராகிறாரு. மூணாவது, அவரை சொல்லணும், பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுங்க. என்ன படணும்? இன்னைக்கு வர ஆத்மா கூட இட்டுன்னு வரதுக்கு ஆள் இல்லை, அதுமே தாங்குது. கண்டினியூ வர ஆத்மா கூட திடீர்னு வராது போயிடுது. இந்த சர்ச்சை கத்தர் மாத்தணும். இந்த உயிர் தேர்ந்த நாள்ல கத்தர் மாத்தணும். இந்த உயிர் தேர்ந்த நாள்ல இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்மள மட்டும் பண்டிகை கும்பிட்டுட்டு நம்ம மட்டும் போயிடக்கூடாது. உயிரோட இருக்கிற தெய்வத்தை நம்ம காட்டணும். நாலாவது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுல பேசும்போது எப்படி உங்க வருமானத்தெல்லாம் பேசுறீங்களோ, உங்க வீட்டுல வருமானம் கிடைக்காததை பேசுறீங்க, உங்க வீட்டுல பைபிள் படிக்கலையா அதை பேசுறீங்களா, உங்க வீட்டுல பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்களா அதை பத்தி பேசுறியா? புருஷன் பைபிள் படிக்க மாட்டாரு, மனைவி பைபிள் படிக்க மாட்டேது, பிள்ளைங்க பைபிள் படிக்க மாட்டாங்களா? நீ அதை பேசிப்பா. அவர் உயிரோட இருக்கிறத காட்டுவாரு. அவர் உயிரோட இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். சூத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வாயை தருங்க. நான் நிப்பாருன்னு சொன்னேன். என்ன பண்ணுவாருன்னா, ஆமா, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அங்க 19:20 இருக்குது. அவங்க நடுவுல நின்று யூதர்களுக்கு பயந்ததுனால கதவு பூட்டி இருக்கும் போது அவங்க நடுவுல நின்று உங்களுக்கு சமாதானம் சொன்னார். நாங்க எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல எழுதப்படுகிறது 19:20. நீதிமானுக்கு அநேக துன்பம் வரும், அவங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவங்களை விடுவிப்பார்னுக்குது. சமாதானத்தை தர உன் பக்கத்துல நிற்பாரு, உன்னை விடுதலையாக்க உன் பக்கத்துல நிற்பாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல அங்க 13 எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு மேல ஏனிக்கு மேல கர்த்தர் நின்னார் நாங்க எழுதப்பட்டிருக்குது. வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்கும் பூமியில இருக்கிற வம்சம் எல்லாம் உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும் யாக்கோபை பார்த்து சொல்றாரு. நிக்கிறாரு, அங்க எழுதப்பட்டிருக்குது. அந்த யாக்கோபு படுத்திருந்த இடத்துல இயேசு கர்த்தர் நின்னு அவனை ஆசீர்வதித்தார்னு எழுதப்பட்டிருக்குது. உன் பக்கத்துல கர்த்தர் நிப்பாரு. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உன் பக்கத்துல கர்த்தர் நிக்கிறாரு. தூங்காத. அவர் நின்னு நான் தருவாரு, சமாதானத்தை சந்தோஷத்தை தருவாரு. அவர் நின்னுட்டாருன்னா விடுதலையை தருவாரு, வியாதியில விடுதலையை தருவாரு, பிசாசி பிடியில இருக்கிறவங்களுக்கு விடுதலை தருவாரு, குடும்ப சமாதானம் இல்லாதவங்களுக்கு விடுதலை தருவாரு. அதுல அது நின்னு அங்க ஆதியாக 28ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 இருக்குது. அங்க எழுதப்பட்டிருக்குது. அந்த ஏணி, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது. யாக்கோபு படுத்திருந்த இடத்துல அங்க தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா காணப்பட்டாங்க. அதுக்கு மேல கர்த்தர் நின்னு வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு, ஆமென், கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உன் மேல நான் வைப்பேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக பண்ணுவார். நாங்க எழுதப்பட்டிருக்குது. எபிரியர் 2ஆம் அதிகாரம் 14 எழுதப்பட்டிருக்குது. மரணத்துக்கு அதிகாரியான சாத்தான இயேசு தன்னுடைய மரணத்தினால் அழிச்சார்னு எழுதப்பட்டிருக்குது. மரண பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க நாங்க எழுதப்பட்டிருக்குது. ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். அவர் நிக்கிறாரு, உன் பக்கத்துல நிக்கிறாரு. சொல்லுங்க, அவர் நிக்கிறாரு. உன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஏன் அங்க வந்து நின்னாரு? இன்னைக்கு வீட்டுல 2 பேர் ஆயுதா, 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டியா இருப்பாங்க. ஆனா மனைவி ஆயுதுன்னு இருக்கும். புருஷன் பார்த்தா அந்த இடத்துல பிஸியா இருப்பாரு. ஒரு வீட்டுல புருஷன் ஆயுதுன்னு இருப்பாரு. ஏன் தான் இதை கல்யாணம் பண்ணன்னு தெரியல, ஐயோ இது இப்ப வந்து உயிரை எடுக்குதுன்னு கூட சொல்லி அழுவாரு. சில பேர் அழ முடியாது. ஆனா உள்ளத்துல அந்த, அதனால தான் சில பேருக்கு அந்த ஆட்ல ப்ராப்ளம் அதிகம் வந்துடும். அழ மாட்டாங்க. சில ஜென்ஸுங்களுக்குள்ள அழ வராது, அவங்கள மாவீரன், அவங்கள அழ மாட்டாங்க. ஆனா இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ஹார்ட் அட்டாக்கு ஏத்த காரியத்தை கொண்டு வந்துருவாங்க. ஆனா லேடிங்க நல்லவங்க, ஆயுதனால அந்த இருதயத்துல அந்த பிரச்சனை வராது. ஆனா ஜென்ஸுங்களுக்கு
இப்படி பல்ல நறு 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 கட்சி மூஞ்சில குத்த முடியாது, பல்லனை கடிப்போம். நிப்பாரு, சமாதான சந்தோஷம் தர நிப்பாரு, விடுதலை தர நிப்பாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மேல வைத்த ஆசீர்வாதத்தை தர உன் கூட உயிர் தந்த ரட்சகர் நிப்பாரு. சொல்லு, எங்க மேல நீங்க வைப்பீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, காணிக்க தர்சன பாவத்தை கூட கொடுக்கிறோம். குறிப்பா கொடுத்த காணிக்க தர்சன பாவத்தை அப்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதன் பலனை தருகிற தெய்வம். இன்னைக்கு கொடுத்த ஒரு கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யார் யார் சரீரத்தில் எந்தெந்த வியாதிகள் அவங்களோட இணைந்து இருந்தாலும் இன்னைக்கு அந்த எண்ணெயை ஊத்தி இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரிகளை அழிக்கப்பட்டு போறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சகல பரிசுத்தனோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக.